Title sponsor Viking Western Briefs. Powered by iSteel TMT Bars and Chennai Silk Srikumaran Thangamaligai. CSK da win பண்ணோம் ஆர்சிபி நக்கிரி போவாது சார். எங்க தல தோனிக்கு நாங்க எவ்வளவு நாளா காத்திருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ். வணக்கம் எல்லாருக்கும். நாங்களோட வீச்சன் வண்டி இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம் வாசல்ல சிஎஸ்கே மேக்காக செம்ம எக்ஸைட்டடா இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் கிட்ட போய் பேச போறோம். அண்ட் நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஃபேன்ஸ்க்கு ஒரு டிஷர்ட் ஃப்ரீயா தர போறோம். ஐஸ்டீல் பிரசன்ஸ் ஒரு டிஷர்ட் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கான்னு. வாங்க போலாம். கன்ஃபார்மா ஆர்சிபி வின் பண்ணோம். பார்க்கலாம். மேட்ச் வேக மாத்தலாம். ஓகே ப்ரோ. ஈசாலா கப் நம்மதே. இன்னைக்கு ஏதோ ஆர்சிபி மறுபடியும் அவங்க சொல்றாங்க ஈசாலா கப் நம்மதே அப்படின்னு. வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு டீ கப் கூட கிடையாது. சொல்லுங்க அவங்கள சொல்லதான் செய்யறாங்க. என்ன பண்றது, நடக்கல. இந்த வருஷமும் நடக்காது. சிஎஸ்கேக்கு தான் கப்பு. செம்ம எக்ஸைட்டடு. போன தடவை வேறு நடக்கலை எங்கள் மேட்சஸ்ஸு. அதனால் வேறு லெவலில் எதுவும் இன்னைக்கு கற்ற போகிறோம். தலை தோனிக்காக தான். சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணுன்றது எங்கள் எல்லாருக்குமே ஈகர். அதுவும் இனாக்ரேஷன் மேட்சே நம்ம சென்னையில் நம்ம தலை தோனி, நம்ம இந்தியா டீமோட கேப்டன், முன்னாள் கேப்டன் ஒரு ஃபைட் பண்ணுற மேட்ச்சே எக்ஸைட்மெண்ட் தான். பயங்கர எக்ஸைட்டாக இருக்கும். அதுவும் 2 வருஷம் கழிச்சு சேப்பாக்கில் மேட்ச் நடக்குது. போன வருஷம் நடந்த ஒரு மேட்ச் மிஸ் பண்ணிட்டோம். இந்த தடவை ஃபஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அடிச்சு பிடிச்சி கடைசி டிக்கெட் வாங்கி வந்தாச்சு. சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். 2 நாள் இருக்கேன், டிக்கெட் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்த மேட்ச் எப்படியாச்சும் ரிஸ்க் எடுத்துனா மேட்ச் பார்த்துருவேன் நான். அதனால் தோனி அடுத்த மேட்ச் கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு வரப்போகிறோம். 1 இயர் கழிச்சு சென்னை பார்க்க போகிறோம். ஸோ கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து இன்றைக்கி மேட்ச் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக வந்துட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா கூட்டத்தில் நின்று ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நின்று டிக்கெட் வாங்கினது. ஸோ எதுக்கு தலை தோனியை பார்க்குறதுக்கு தான், சிஎஸ்கே மேட்சுக்காக தான். நான் எக்ஸைட்டடாக இருக்கேன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருப்போம். ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஸ்டேடியத்துக்கு வரேன். கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். நான் இப்போ நான் எல்லா வருஷம் மேட்ச் வருவேன். ஆக்சுவலி போன வருஷம் வந்தோம், ஃபஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு போனால் அப்புறம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் மேட்ச் இல்லைன்ட்டு. இப்போ திரும்ப இந்த எதிராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போ ஆர்சிபியோட மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ எவ்வளோ ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஆர்சிபி கேம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நல்லா இருக்கும், பரவாயில்ல, நல்லா ஆடுவாங்க. ஒரு 200 நாங்கள் 200 ப்ரோ. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட்? நம்ம பிச்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நல்ல ஸ்கோர் பண்ணுற பிச்சு தான். லாஸ்ட் இயர் ஐபிஎல் வரும்போதே 200+ இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மினிமம் ஒரு 190-200 கண்டிப்பாக வரும். அந்த எக்ஸ்பெக்டேஷனாக இல்லை ப்ரோ. தலை ஆகணும், தலை பார்க்கணும், தோனி அடிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் இது நம்ம தலை மேட்ச்சு, ஆனால் விராட் கோலி மேட்ச்சு. கன்ஃபார்மா ஆர்சிபி வின் பண்ணோம். பார்க்கலாம். மேட்ச் வேக மாத்தலாம். ஓகே ப்ரோ. நாங்கள் தலை தோனிக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். அதுவும் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்கோம். தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோம். செம்ம எக்ஸைட்டட் இருக்கோம். சிஎஸ்கே இந்த மேட்ச்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்து வந்திருக்கோம் ப்ரோ. சார், எங்க தல தோனிக்கு நாங்க எவ்வளவு நாளா காத்திருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ். இல்லை, லாஸ்ட் இயரே வரணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு மேட்சோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த வருஷம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆர்சிபி, கோலியும் இருக்கார். ஸோ செம்ம சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் கூட பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் இல்லாமல் கெத்தாக இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு தலை தோனியை பார்க்கறது செம்ம ஆர்வமாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே கெத்தாகிறோம். நான் என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறேன் மேட்ச் பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபேமிலியாக அத்தனை வரணும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். பார்ப்போம் சிஎஸ்கே வின் ஆகணும் இன்னைக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேம் ஒன்று விளையாட போகிறோம். ஓகே, நான் கேட்குற 2 கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்டீல் பிரசன்ஸ் ஒரு டிஷர்ட் ஃப்ரீ. ஓகே, உங்கள் டீமுக்கு. ஓகே, ஒரு டிஷர்ட். நம்ம சுரேஷ் ரெய்னாவோட ஜெர்சி நம்பர் 3. ஷோரா. ரொம்ப ஈஸியான கேள்வி. எந்த வருஷம் சிஎஸ்கே சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபி அடித்தாங்க? 14. ஷோரா? நல்லா தெரியுமா? ஓகே, எந்த வருஷம் வின் பண்ணாங்க ஐபிஎல் ட்ராஃபி கன்சிக்யூட்டிவா? 2011. அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவாக இதுவும் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 18. எஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கரெக்டான பதில் தான். உங்களுக்கு ஐஸ்டீல் பிரசன்ஸ் ஒரு டிஷர்ட். ஸோ எந்த வருஷத்தில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சிஎஸ்கே அதாவது சேப்பாக்கில் விளையாட எல்லா கேமும் வின் பண்ணோம்? 2010. ஓகே. 2012. ஓகே. 2011. ஓகே. விளையாடவே இல்லைடா. ஓகே. ஆனால் கரெக்டான ஆன்சர் என்னன்னா 2011 தான். சூப்பர் ப்ரோ. இதே ஃபேன் மூமெண்ட் அப்படியே அந்த ஜோஷை வச்சுக்கோங்க. அங்கே உள்ளே போய் நம்ம சிஎஸ்கே தட்டுறோம், தாக்குறோம்.
Title sponsor Viking Western Briefs. Powered by iSteel TMT Bars and Chennai Silk Sri Kumaran Thangamaligai.